அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக இப்போ நம்ம வரைஞ்சி காட்ட போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல் வரிசை என்னன்னு சொல்வீங்க? வரிசை தொகுதியின் ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கணுமா? வரிசைங்கிறது எப்படி இருக்கும்? வெர்டிகலா, ஹரிசாண்டலா? ஹரிசாண்டலா, வெர்டிகலா? Horizontal is called as period or group. பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? ஹரிசாண்டலா இருக்கிறதெல்லாம் என்னது? பீரியட். ஸோ வெர்டிகலா இருக்கிறதெல்லாம் குரூப். ஸோ இது வந்து நம்ம 1s குரூப்னு சொல்லுவோம். இது 2s. 2s ஃபாலோ பண்ணி வர்றது யாருப்பா? இதெல்லாமே டி பிளாக். இது அப்போ எஸ் பிளாக். ஸோ இந்த டீக்குள்ள இருந்து தனியாக ஒரு ரெண்டு வரிசையை தனியாக எடுப்போம். லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். We are called as என்ன பிளாக்? F block. F block, D block சொல்லிடுவோம். அடுத்து இந்த பக்கம் ஒரு 6 வரிசை வருமா? இருக்கா? ஸோ இது என்னது? P block elements. ஸோ பிளாக் வைஸ் பிரிச்சேன் அப்படின்னா இது 1s 2s ரெண்டு சேர்த்து S block. S block and P block ரெண்டு சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். அந்த ஆவர்த்தன அட்டவணைக்கு அதுதான் வந்து லீடர் மாதிரி. ரெப்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாசிக் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ரெப். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் கிளாஸ்க்கு எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த பீரியட் டேபிளில் ஹெட் அல்லது ரெப் யாருன்னு கேட்டிங்கன்னா SNP தான். சரியா? SNP தான் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. கொஞ்சமாவது எஸ் படிச்சிருப்பீங்க. பி வந்து நமக்கு இப்போ 12th வந்துருச்சு. சரியா? 12th பார்க்கும்போது டி அண்ட் தென் எஃப் இது ரெண்டு வருது இல்லையா? டியில் வந்து 10 rows 10 columns. So the 1s and 2s collectively called as S block elements னு சொன்னேன். outermost electronic configuration எப்படி இருக்கும்? outermost இதுக்கு என்னது? ns1 இதுக்கு ns2. p block p போயிட்டு வரலாமா? p block சொல்லுங்க. ns2 np ல 1 to 6 இது வந்து np1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 6 ஸ்பெஷல் நேம் வச்சிருக்கோம். என்ன பேரு? real gases or inert gases. Inert gases மந்த வாயுக்கள். மந்த வாயுக்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. rare gases. rare gases சொல்லலாம், inert gas சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்ல நம்ம ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் படிச்சனால அதுவே நிக்க கூடாது. பேர் என்னது? inert gases மந்த வாயுக்கள். அது வந்து முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டாலை கொண்டிருப்பதால் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ns2 np ல 6 எலக்ட்ரான்ஸ் உள்ள. ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்து பர்டிகுலர் எலிமெண்ட் இந்த குரூப் தான் அப்படின்னு சொல்லிடலாம். outermostல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா that will belongs to alkali metals. ns1 இன்னொரு பேர் என்ன? alkali metals. ns2 க்கு alkaline earth metal. alkaline earth metal. Now coming to D block. D block க்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. என்ன பேரு? transition series. இடைநிலை சேர்மங்கள். transition என்ன அர்த்தம்? It forms a bridge between S block and P block. S blockல இருக்கிறதெல்லாம் metals, P blockல almost non metals. So உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் இடையே இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து D தொகுதி கனிமங்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதனால அதுக்கு பேர் இடைநிலை. ஓகேவா? இந்த D blockல இருந்து தனியா இன்னும் ரெண்டு 4f and 5f எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து 4f சீரிஸ், இது வந்து 5f. லாந்தனாய்ட்ஸ், இது வந்து ஆக்டினாய்ட் சீரிஸ். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்க? இன்னர் டிரான்சிஷன் சீரிஸ். F block இன்னொரு பேர் என்ன? இன்னர் டிரான்சிஷன். ஸோ எல்லாத்துக்குமே வெளிக்கூட்ட அமைப்பு எழுதிக்கிட்டே இருந்தோம். outermost electronic configuration. coming to D block. D block எழுதணும் அப்படின்னா n-1 D. D எதுலேருந்து இருக்கும்? 1லேருந்து 10 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும். பாருங்க Dல வந்து 0 போடலை நான். பட் இட் இஸ் அனாமலஸ். Dல வந்து 0 எலக்ட்ரான் இருக்கிறதையும் நம்ம Dல உட்கார வச்சுருக்கோம். அது ஏன்னு சொல்லி ரீசனல் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. பர்டிகுலர் எலிமெண்ட். அண்ட் தென் ns2 np D block. F block வாங்க சேமா தான் இருக்கணும். n-2 f orbital. f orbital எவ்வளவு எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கலாம்? 1 to 14. whereas D ல D வரும்போது n-2 என்னவா மாறிடும்? n-1 D. D ல 0 போடணும். 0 to 1. 0 to 1 வரைக்கும் தான் D ல இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ns2 ஸோ இதெல்லாம் வந்து outermost electronic configuration தனியாக கொஸ்டினாகவே வருது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த சீரீஸ்லாம் கொஞ்சம் எலிமெண்ட்ஸில் மனப்பாடமாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா we will be well versed in the periodic table. அதில் ரைட் எப்படி, லெஃப்ட் எப்படி, அதோடைய பீரியடிக் ப்ராப்பர்ட்டிஸ் மேலேருந்து குறையுமா, கீழேருந்து அதிகரிக்குமா, சைடில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதிகரிக்குமா குறையுமா எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா
certain elements நமக்கு மெமரியாக தெரியும். சரி, அதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஈவன் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, கடகடன் இப்போ அதை ஒரு இதாக பண்ணுறாங்க இல்லையா, கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் திஸ் டைம் லிமிட் அவங்களால இந்த 118 கல்முனையே சொல்கிறாங்க மனப்பாடம். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில்? ஒரு காம்படிஷனுக்காக நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து அந்த பையன் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொன்னேன். பார்த்தா அந்த எலிமெண்ட்டை நம்ம மாற்றி மாற்றி வச்சாலும் அந்த பையனால் 6th தான் சரியா, அதை வந்து அரேஞ்ச் பண்ணி திரும்ப அவன் வந்து என்ன செஞ்சிடறான். இது தேவை ஒரு நிமோனிக்ஸ் தானப்பா. ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்ம மைண்டில் பதிகிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னா படிக்கிறது சரியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து யார் இருப்பா, ஹைட்ரஜன், அடுத்தது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இங்கே வித்தியத்துக்கு நிறையா இருப்பாங்க. பெரிலியம், பெரிலியம் வரணும், பெரிலியத்துக்கு மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், ரேடியம். ரேடியம்ங்கிறது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இல்லையா. ஓகே, இங்கே வா. ஸோ இது வந்து குரூப் நம்பர் 1, இது குரூப் நம்பர் 2. குரூப் நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் நமக்கு என்னதான் வரும், டி பிளாக் தான் வரும் சரியா. ஸோ 10 எலிமெண்ட்ஸ் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ எது வரைக்கும், குரூப் நம்பர் 12 வரைக்கும் என்னப்பா, டி பிளாக் எலிமெண்ட். சரி, ஒரு லைன் எனக்கு அப்படியே பார்க்காம சொல்லுங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ் 3d5. ஓகே, அதுக்கப்புறம் அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க். நீட் எழுத போகிறவங்களுக்கு இந்த ரோ கண்டிப்பாக மனப்பாடமாக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து அணியன் எவ்வளோனா 21, அட்டாமிக் நம்பர் 21. ஸோ இதோடைய அவுட்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 3d1 4s2. ஸோ இது எப்படி வருது, 3d5 4s2. இங்கே 3d10 4s2. ஸ்டெபிலிட்டிக்காக சப்போஸ் இது வந்து 3d9 தானே முன்னாடி இருக்கிறது, எப்படி மாறிடும் ஸ்டெபிலிட்டிக்காக. ஸ்டெபிலிட்டிங்கிறது என்ன, ஒன்று பாதி நிலவில் இருக்கணும் அல்லது முழுவதும் நிரம்பிக்கணும். பார்ஷியலி ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் இஸ் கால்ட் அஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ 3d9 அப்படின்னா இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ நாட் டு பிகம் ஸ்டேபிள் என்ன செய்ய ஆரம்பிச்சுக்கிறோம், 3d10 4s1. எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆயிடும். ஸோ இட் வில் பிகம் 3d10 ஒன்ஸ் அகெயின். அதே மாதிரி தான் இங்கே குரோமியம்னு சொல்லலாம். குரோமியம் ஆக்சுவலாக என்னது, 3d4 4s1. ஸோ ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், 3d5 4s1. ஸோ எக்ஸ்பெக்டட் ஒன்று, ஆக்சுவல் ஒன்று. இதெல்லாமே நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா வேரியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். டி பிளாக்ல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு, தனியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எத்தனை, 3Dல 5 இருக்குன்னா ஆர்பிட்டல் மொத்தம் எத்தனை, டிகே 5 போடுவீங்க. 5லேயே 1 தானே போடணும், 2 3 4 5. அப்போ எத்தனை தனியாக இருக்குது, 5 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா பேசிக்காக நமக்கு என்ன வேணும், எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலே அது வந்து எப்படி இருக்கும், கலராக. ஸோ சிலது கலராக இருக்கும், சிலது கலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. டி ஆர்பிட்டலில் 0 எலக்ட்ரான் அப்படின்னா என்ன, கலர் இல்லை. இப்போ ஸ்காண்டியம் 3+, சொல்லுங்கள். ஸ்காண்டியம் 3+, கலரா கலர் இல்லையாங்கிறது இப்போ கொஸ்டின், பிக் கொஸ்டின். ஸோ எப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு 3d1 4s2. 3+னா 3 எலக்ட்ரான்ஸை கொடுக்குறவங்க தான் எப்பயுமே யாருன்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் கேரக்டர். ஸோ 3 எலக்ட்ரானையும் கொடுத்துருச்சு. அப்போ டி ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 0. ஸோ 0ன்னு வந்தால் அல்லது 3d10 கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தாலும் அது என்னது, கலர்லெஸ். ஸோ எனி இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னது, முதல் வந்து தனித்த எலக்ட்ரான் எதுன்னு கேட்டால் சொல்லிடலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்லிடலாம். ரெண்டாவது கலரா கலர் இல்லையான்னு சொல்லிடலாமா. அடுத்தது காந்தத்தன்மையும் சொல்லிடலாம். காந்த பண்பு எப்படி சொல்லுவீங்க, எண் தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், பாராமேக்னெட்டிக். என் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னாலே அது வந்து பாராமேக்னெட்டிக். என் இஸ் ஈக்குவல் டு 0 டயமேக்னெட்டிக். அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ தனித்த எலக்ட்ரான் இருக்கணும், இருந்தால் அது வந்து பாராகாந்த தனி. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம், மியூ காந்த திருப்பு திறன் மதிப்பு. அதுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2. நீங்கள் அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக க்ளூ என்ன, தனித்த எலக்ட்ரான் 2 தான், விடை எவ்வளோ இருக்கும், 2.7க்கு மேலே வச்சுக்கணும். 2.7 2.8 அந்த மாதிரி தான். சரி, தனித்த எலக்ட்ரான் 4 அப்படின்னா 4.something ஸ்டாண்ட்ஸ். இது பாராமேக்னெட்டிக். ஸோ எல்லாத்துக்குமே எது அடிப்படைன்னு சொல்லியிருக்கேன், அவுட்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ டி பிளாக்ல அவ்வளோ முக்கியமானது ஒன்று தெரிஞ்சு. அடுத்தது இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ்னு சொல்லிட்டேன், இந்த பக்கம் வரதெல்லாம் நான் மெட்டல்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மெட்டலுக்கு நான் மெட்டல் கடையில் இப்படி ஒரு அழகாக அப்படி போகிறது மாதிரி நம்ம புக்லேயே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் வைஸ் போனீங்கன்னா என்ன எலிமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம், மெட்டலாய்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். மெட்டலாய்ட்ஸ்னா உலோக கோழிகள் தமிழில். உலோகத்தினுடைய கேரக்டர் இருக்கும், அலோகத்தினுடைய கேரக்டர் இருக்கும் இல்லையா, அது பேர் வந்து மெட்டலாய்ட்ஸ். நிறைய எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க, சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம் படிச்சிருக்கீங்க இல்லையா.
தின்னு எட்டு. ஓகே, ஸோ இந்த சைடு போக போக NS2 NP1 NP2 NP3 NP4 NP6 இனட் கேஸஸ்ன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ ஒவ்வொருக்கும் பேர் வைக்கணும். இது வந்து அல்கலி மெட்டல்னு சொல்லிட்டு இது அல்கலைன் எர்த் மெட்டல்னு சொல்லிட்டு இந்த தொகுதிக்கு என்ன பேர்? போரான். எப்படி சொன்னீங்க? போரான் ஃபேமிலி. இது கார்பன், இது நைட்ரஜன், இது ஆக்சிஜன், இது ஃப்ளூரின், இது மந்த வாயுக்கள் அல்லது இனட் கேஸஸ் இல்லையா? ஸோ இது போரான் ஃபேமிலினே சொல்லலாம், அது கார்பன் ஃபேமிலினே சொல்லலாம். புரிஞ்சா? ஸோ இதை போய் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லைன் பிசிக்கு நோ ஃபண்ட் அல்லது நோ ஃபண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? நிமோனிக்ஸ் இது மறக்காம இருக்கிறதுக்கு பிசிக்கு நோ ஃபண்ட், ஃபண்ட் FN. புரிஞ்சா? பிசிக்கு நோ ஃபண்ட் மறக்கவே மாட்டேன். ஸோ போரானுடைய நம்பர் எவ்வளவு? 5 6 7 8 9 10 இது வரைக்கும் உங்களுக்கு மார்க். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரோ உங்களுக்கு ஈஸியாக போட்டுருவீங்க. லித்தியம் பெரிடியம் அஃப்கோர்ஸ் எல்லாரும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த ரோ போட்டுருவேன். இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எழுதலாம். என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இந்த மூணையும் கொடுத்து நிறைய தடவை கேட்குறாங்க. கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஏழு வரிசையில் அயனைசேஷன் எனர்ஜியாக அடுக்கும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, அதுக்கப்புறம் நம்ம அடுப்போம். அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்குங்கிறது உனக்கு தெரியும், அதோடைய அட்டாமிக் நம்பர் என்னங்கிறது தெரியும். புரியுதா? இதே மாதிரி ஒரு குரூப் சொல்லலாம். போரானுடைய குரூப் வரிசையாக சொல்லுவீங்களா? போரானுக்கு அடுத்து ஓனா யோசிச்சு சொல்லக்கூடாது. We all gather in தோட்டம் ஆர் தியேட்டர் என்னெல்லாம் நீ சொல்றியோ. We all gather in தோட்டம் ஆர் தியேட்டர். சிம்பிளா சொன்னா பேக் இட், பேக்னு சொல்லாமா? BAG பேக், இட் IT இட். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு ரோக்கு நிமோனிக்ஸ் எப்படிலாம் வைக்கிறேன்னு பாரு. சிம்பிளா ஃபர்ஸ்ட் வரும், பட் நமக்கு தேவை மனப்பாடம் முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீயா செஞ்சுக்கிற நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா வெரி எக்ஸலண்ட்டாக நம்ம சிம்பிளாக பீரியடிக் டேபிள் உங்கள் பேப்பர் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம். ஓகேவா? ஸோ இந்த வரிசையும் தெரியும். தெரிஞ்சால் தான் இதுக்கு அடுத்து இது குறையுதா ஏறுதான்னு கொடுக்கும்போது நமக்கு அதுக்கு கீழே என்ன வரணும் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி கார்பன் கீழே என்ன வரும்? சிலிக்கான் ஜெர்மானியம், நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக், ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் டெலூரியம் பொலோனியம் அப்படி போகும். அஃப்கோர்ஸ் இந்த ரோ எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளூரின் குளோரின் குரோமின் அயோடின் ஆஸ்டட்டின். இந்த ஆஸ்டட்டின் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமாப்பா? ரொம்ப தெரியும். கனிமம் ரொம்ப ரேரஸ்ட் கனிமம் சொல்லுவாங்க. இயற்கையில் கிடைக்காத ஒரு ரேரான ஒரு கனிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் ஆஸ்டட்டின். அடுத்தது ஹீலியம் ஃபர்ஸ்ட் லைன்லேயே போயிடுவாங்க. நைட்ரஜன் ஹைட்ரஜன் நேரா. நியான் அடுத்தது யாருப்பா? ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடான். இப்போ புதுசாக ரேடானுக்கு அப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க 118. யார் அது? லேட்டஸ்ட் சிஸ்டம் எல்லாம் தெரியணும். சிந்தசைஸ் தான் பண்ணியிருக்காங்க, அதோட யூசஸ்லாம் நான் கண்டுபிடிக்கல, பட் கண்டுபிடிச்சாச்சு அந்த எலிமெண்ட். சிம்பிள் OG ஓக்னஸா. சரியா? ஓகே, இப்போ இதெல்லாமே உனக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இப்போ நீ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து Z ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு Z is equal to 80 பார்ப்போமா? Z is equal to 80. இது belongs to which group? Group number 1 என்னது? Alkali. Group number 2 alkaline earth. Group number 3 4 up to 12 D blockல வந்திருக்கு. Group number 13 boron. Group number 14 carbon. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? Now இதை கண்டுபிடிங்க. Z is equal to 80. 1 செகண்ட்ல சொல்லணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? உனக்கு அங்கே பீரியடிக் டேபிள்லாம் தரமாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக போனோடனே ஒரு பின்னாடி நான் அன்னைக்கு என்ன எழுதி சொன்னேன், பாண்டாக அதை எழுதி வச்சுருந்தேன்னு சொன்னேன் ரஃப் பேஜில். இப்போ ரஃப் பேஜில் அடுத்து என்ன எழுத போகிறீங்க? ஷார்ட்டாக பீரியடிக் டேபிள் எழுதிட்டு இனட் கேஸஸ் அந்த பிசி வரிசை சொல்லியிருக்கேன். பிசிக்கு நோ ஃபன் வரிசை, அதுக்கப்புறம் we all gather in தோட்டம் அந்த வரிசை. ஃபர்ஸ்ட் லைன் தெரியும்ல, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் எதெல்லாம் தெரியுதோ அதை ப்ளீஸ் ஃபார்ம் அண்ட் ரைட் பண்ணி முடிச்சிடும். தெரியும், அதை பற்றி யோசிக்க வேண்டாம், தெரிஞ்சதை எழுதி முடிச்சிடும். இப்போது ஹீலியம் நியான் ஆர்கான் சொன்னேன்ப்பா. ஹீலியம் அடுத்தது என்னது? கொஞ்சம் வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடான். ஹீலியம் எவ்வளவு? இது ஆர்கான் 18, கிரிப்டான் 26, ஜெனான் 54, ரேடான் 86. 118 தான் அடுத்த யாரு? நான் 86. நான் என்ன சொல்ல வரேன், இஜெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன குரூப்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க, தொகுதி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது ஒரு ஈஸியான ட்ரிக். இதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு இது பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள். 80க்கு நியரஸ்ட் நம்பர் எதுப்பா? எது? 86.
ஸோ அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு மைனஸ் என்ன கிடைக்குது 6. 6 கிடைக்கிற ஆன்சரை 18லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் எவ்வளவு ஆன்சர் 12. ஸோ இட் பிலாங்ஸ் டு 12th group. 12th group அங்கே யார்? ஜிங்கா, ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி. ஜிங்க்குக்கு அப்புறம் அடுத்து என்ன வருங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு பீரியடிக் டேபிளை நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சு. ஒரு செகண்ட் ஆச்சா? ஒன் மோர் டெஸ்ட் கொடுக்கலாமா? 114 டக்குன்னு சொல்ல ஆன்சர். Z is equal to 114. It belongs to which group? 14. That's right. அப்படி 14. 118 தான் நியர்பை. அதில் சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 4. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? 18 minus 4. 14th குரூப்புக்கு பேர் என்ன? 14th குரூப்புக்கு பேர் என்ன? கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலியுடைய அவுட் மோஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர். ஒன் மோர் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து குரூப் மட்டும் கேட்டதோட நிப்பாட்டாம அதனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு கேட்கலாம். கார்பன்னா என்ன வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு? NS2 Np 2 4 1 வந்து போரான், 2 தான் யாரு? கார். இது அங்கே ஆரம்பிக்கும் போது Np1ல இருந்து ஆரம்பிக்கும். புரிஞ்சா? இப்படியும் கேட்கலாம். ஸோ தொகுதி கேட்டுட்டாங்க, வரிசை கேட்டால் சொல்லிடலாமா? வரிசை கேட்டான்னு சொல்லிடலாம்ல. வரிசை ஃபஸ்ட்டு வரிசையில் யார் இருப்பா? ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ ஹீலியனுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது எத்தனாவது வரிசைன்னு சொல்லிடுவீங்க. இது வரிசைனா என்னடா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இது ஃபஸ்ட்டு பீரியட் 1, இது 2 3 4 5 6 7 பீரியட்ஸ். ஓகேவா? ஸோ குரூப் மட்டும் கிடையாது, பீரியட் கேட்டாலும் நம்ம சொல்லிடலாமா இல்லையா? இதுக்குள்ளே இப்போ 55லேருந்து 86க்குள்ளே உனக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன்? இப்போ 114னா இப்போ டெஃபினட்டாக அது என்ன பீரியடாக இருக்கும்? 7 பீரியட். நான் ஃபஸ்ட்டு கொடுத்த Z 80 என்ன பீரியடாக இருக்கும்? 6th பீரியட். இந்த பீரியடும் உங்களால் கெஸ் பண்ண முடியும், குரூப்பும் கெஸ் பண்ண முடியும், அதோடைய அவுட் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் உங்களால் சொல்ல முடியும். கான்ஃபிடென்ட்? ஒரே ஒரு கான்செப்ட் தான் வச்சு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. புரிஞ்சா? ஸோ நிறைய நீட் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்துருக்கு. ரைட். இப்போ பீரியடிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போகும். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? பீரியடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் சைஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன்னா மீதி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லுமே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகேவா? அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். மாஃபீஸ்